கணக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியோட ஃபார்முலாஸ். எதுக்காக சார் இப்போ வந்து ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் இப்போ அப்கமிங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சகோதய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ சகோதய எக்ஸாமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ வைஸாக, அதாவது சாப்டர் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து டோட்டலாக வந்து 14 சாப்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த 14 சாப்டர்ஸில் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸில் என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸில் ஃபஸ்ட் யூனிட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸில் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கா சார்னு கேட்டால் இட் இஸ் நாட் அ ஃபார்முலா, இட் இஸ் அ ஃபார்மேட். அப்போ அது என்ன சார் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் நம்பர் 1.1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட் தான். நம்ம வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒரே ஒரு ஃபார்மேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அதை படித்து வச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் என்னன்னா எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். செகண்ட் என்ன சார், அதே சாப்டரில் ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரேஷனல் அப்படிங்கிற நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. அதில் வந்து இரேஷனல் ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஒரு தியரம் எழுதுவோம், பி ஸ்கொயர் டிவைட்ஸ் ஏ தென் பி டிவைட்ஸ் ஏ அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். அந்த தியரத்தை வந்து ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு 2 ஃபார்முலா தான். ஸோ இந்த 2 ஃபார்முலா வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் சாப்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபார்முலாஸ். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸில் ஃபார்முலா இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினாமியல்ஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நமக்கு வந்து கிராஃப் வச்சு நீங்கள் சொல்யூஷன் சொல்லுவீங்க. கிராஃப் எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து அந்த எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸ் எங்கேயெல்லாம் கட் ஆகுதோ அங்கே வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோ சொல்லுவோம். அப்போ அதில் ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் கான்செப்ட் ஞாபகம் இருந்தால் போதும். செகண்ட் எக்ஸசைஸில் நமக்கு ஃபார்முலா இருக்கா சார், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபார்முலா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் நம்ம கொண்டு வருவோம். ரெண்டாவது அந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படிங்கிறது சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்ன சார்னா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்ன சார்னா பி பை சி பை ஏ. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ. இது எங்கேருந்து வந்தது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். குவாட்ராட்டிக் பாலினாமியல், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. பாலினாமியல் ஈக்குவல் டு 0 போட மாட்டோம். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் சி, அதில் ஏபிசி வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல இருந்து நீங்கள் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலா இருக்கு, அவ்வளோதான். செகண்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியது 2 ஃபார்முலா. இது போக அடிஷ்னலாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து நமக்கு கியூபிக்கல் ரூட்ல இருக்கும். அதில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்னு வரும். அது வந்து மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சி பை ஏ. லாஸ்ட்டாக ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா மைனஸ் டி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு அது 3 யூனிட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது கியூபிக்கல் யூனிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட் வரும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் 5th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான் அந்த சாப்டரோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சாப்டர் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பேஜ் நம்பர் 22 நியூ புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 26 நினைக்கிற ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து 3 தான். அதாவது யூனிக் சொல்யூஷன்னா என்ன, அதே மாதிரி கோஇன்சிடென்ட் அதாவது யூனிக் சொல்யூஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், மூணாவது பேரலல் நோ சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா, சொல்யூஷன் அப்படிங்கும்போது 3 பார்ட்டாக பார்க்கணும். யூனிக், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன். அதே வந்து நம்ம வந்து லைன்ஸில் பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், கட் ஆகுது, இன்டர்செக்டிங் லைன்ஸ், பேரலல் லைன்ஸ், கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். ஸோ A1 by A2 is equal to B1 by B2 அப்படின்னு வச்சீங்கன்னா, equal to B1 by B2 not equal to first இது வந்து யூனிக் சொல்யூஷன். அதே வந்து நமக்கு வந்து A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து A1 by A2 சார் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, B1 by B2 not equal to C1 by C2 வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நோ சொல்யூஷன். ஸோ இப்போ இதுதான் இந்த 3 கான்செப்டா ஒன்று. ஸோ அந்த இதில் பேஸில் கேட்பாங்க, கோஇன்சிடென்ட் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா இன்டர்செக்டிங். ஸோ அந்த லைனோட இதை வந்து கேட்பாங்க. ஸோ இது மட்டும் தான். இந்த டேபிள் வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியராலாம் கிடையாது, நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன்னா ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு வரும், நோ சொல்யூஷன்னா கடைசியில் நாட் ஈக்குவல் டு வரும், இன்ஃபினிட்டி சொல்யூஷன்னா நான் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு வராது. புரியுதா? ஸோ இந்த 3 கான்செப்ட் தான். இந்த 3 ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்னது
பின்னாடி இருக்க எலிமினேஷன் மெத்தட் போடலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடலாம். நமக்கு 2 மெத்தட் தான் இருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நீங்க கிளியரா வச்சுட்டீங்கனாலே கிராஃபிக்கல் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் இது எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். அதுல வந்து வேற எதுவும் ஃபார்முலா கிடையாது. எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்றது வந்து நம்ம டைரக்ட் எலிமினேஷன், இன்டைரக்ட் எலிமினேஷன். சப்ஸ்டியூஷன் மெத்தட்ங்கிறது எக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு செகண்ட் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு என்னது ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ணலாம். அப்புறம் அந்த நம்ம டைகனல்ல போடுவோம் இல்லைங்களா, அதாவது ஒரே மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா டைகனல் வேல இருந்ததுன்னா ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல போடுவோம். ஸோ இவ்வளவுதான் தேர்ட் சாப்டர். ஃபோர்த் சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் தான், 3 எக்ஸசைஸ் இருக்கு நமக்கு ஆக்சுவலா. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் செக் பண்ணணும், அவ்வளோதான். ax² + bx + c = 0 இருந்ததுன்னா அது பேர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ பெருசாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது செகண்ட் எக்ஸசைஸ்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் உனக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரஃபர்க்கா. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர் வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக சார்னா மல்டிப்ளிகேஷன் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஃபேக்டர் ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் நான் வீக்காக இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் சாப்டர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே வந்து எனக்கு அதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = -b/a +or- அதாவது -b. சரியா? அதை வந்து b/a கூட போடக்கூடாது, -b +or- என்னது b² - 4ac/2a அப்படி போடலாம், அவ்வளோதான். புரியுதா? ஸோ இதில் வந்து ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் அதாவது உனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டோட வேல்யூ வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது சார்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் என்னது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட்டிங் மெத்தட் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். அதுல வந்து கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு 5 மார்க் கேட்கறாங்க. ஸோ அதுல வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து 0. அப்ப இந்த டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 0வா இருக்கும்போது என்னன்னு கேட்பாங்க, டிஸ்கிரிமினன்ட்டுக்கு முதல்ல என்ன வேல்யூ தெரியும், b² - 4ac அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த கண்டிஷன் ஈக்குவல் டு 0வா இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அதே கிரேட்டர் தென் 0வா இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அதே லெஸ் தென் 0வா இருந்தா நோ ரியல் ரூட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்ம 4th சாப்டர் பொறுத்தளவுக்கு ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஒன்னு வந்து அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க, இன்னொன்னு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 5th சாப்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். அதையுமே நமக்கு 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. a + d a + 2d ... அப்படி போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். காமன் டிஃபரன்ஸ் ஒன்னா இருந்ததுன்னா, அதாவது ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். காமன் டிஃபரன்ஸ் டிஃபரெண்டா மாறும்போது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லைன்னு சொல்லிருவீங்க. ஸோ அப்ப இதுதான் மெயின். அப்ப ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா an கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ an அப்படிங்கிறது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா a + n - 1 × d அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த எண்ட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அதே வந்து நமக்கு என்னது இப்ப நார்மலா போடுறது an = a + n - 1 × d. ஃப்ரம் த எண்ட்னாங்கன்னா அந்த d யோட வேல்யூ மட்டும் நீங்க மாத்தி போடுவீங்க. 17th கொஸ்டின் செகண்ட் எக்ஸசைஸ்ல வந்து 17th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃப்ரம் த எண்ட் இருக்கும். அந்த மாடல் பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அது ஒண்ணு. அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா SN ஓட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து n/2 × 2a + n - 1 × d. இல்லைன்னா நம்ம வந்து n/2 × a + l லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க a + lங்கிற ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமா 5th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபார்முலா. ஒன்னு anக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது SNக்கு 2 ஃபார்முலா இருக்கு. அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வந்து இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது anல இருந்து, அதாவது SNல இருந்து நீங்க an கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா an = Sn - Sn - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. தயவு செஞ்சு ரொம்ப கிளியரா புக்கில் போல்டு பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒன் டைம் ஆகுது ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிங்க, ரிவ்யூ பண்ணிக்கிங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. 1 மார்க்கு கண்டிப்பா இன்சைட் த புக்ல தான் கேட்பாங்க. இன்சைட் த புக்ல நீங்க வந்து படிச்சு பார்த்துருக்கணும். படிச்சு பார்த்துருந்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ பாலினாமியல்ல a > 0 a < 0 ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்வர்ட் பேரபோலா, டவுன்வர்ட் பேரபோலா. a > 0வா இருந்தா அப்வர்ட் பேரபோலா, a < 0வா இருந்தா டவுன்வர்ட் பேரபோலான்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான். இது நீங்க பார்த்துருந்தா மட்டும் தான் நீங்க ஆன்சரே பண்ண முடியும். இல்லைன்னா 1 மார்க்ல கேட்டா நமக்கு பேரபோலானா என்ன தெரியாது. அதான் சரியா? ஸோ அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து LCM-க்கும் HCF-க்கும் கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்ட் பவர் இட் இஸ் கால்ட் LCM, லோவஸ்ட் பவர் இஸ் கால்டு HCF அப்படின்னு சொல்லி போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாம் போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. சம்மரி வந்து படிங்க, சம்மரியை கோ த்ரூ பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 யூனிட்டோட ஃபார்முலாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஸோ இதை பார்த்தீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா 100% உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ. ஓகே.